வெல்கம் டு ஜஸ்ட் சி அண்ட் வின். இன்றைக்கி டைம் அண்ட் ஒர்க் ஃபார்முலாஸும் அதை பேஸ் பண்ணி சம்ஸும் பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். என்னடா டைமு ஒர்க்குன்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸு ஸ்பீடுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் யோசிக்கலாம். நான் ஏன் இதை எங்கே கொண்டு வந்திருக்கேன்றதுக்கு ரீசன் சொல்கிறேன். எப்போதுமே நீங்கள் படிக்கும்போது ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணி படிங்க, ப்ராக்டிக்கலாக படிங்க. அப்படி படிக்கும்போது அந்த விஷயம் எப்போதுமே மறக்காது. இப்போது இந்த ரெண்டையும் எப்படி ரிலேட் பண்ணி படிக்கலான்னு சொல்லித்தரேன். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க, டின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒருத்தர் ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்காருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா, அவர் எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்காரனோ எவ்வளோ டைம் அதுக்காக எடுத்திருக்காருன்றதை பொறுத்தும் கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஒருத்தர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, எஃபிஷியன்சி நத்திங் பட் கெப்பாசிட்டி. எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அந்த ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ டைமில் பண்ணியிருக்கிறாரு, அதை பொறுத்து தான் கால்குலேட் பண்ணுவோம். எப்படி இந்த ஃபார்முலாவில் ஸ்பீடு கேட்டால் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், இல்லை டைம் கேட்டால் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் அப்படின்னு போட்டு கால்குலேட் பண்ணுறோமோ, அதே மாதிரி இதுலேயும் டைம் கேட்டால் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி, இல்லை எஃபிஷியன்சி கேட்டால் ஒர்க் டிவைடட் பை டைம் அப்படின்னு போட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு விஷயத்துலையுமே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சி. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எப்போதுமே. If A can do a work in X days, then A's one day work is equal to 1 divided by X. ஒரு வேலையை A செய்வதற்கு X days ஆகுது அப்படின்னா அதோட 1 day work எவ்வளோ அப்படின்னா மொத்த வேலையில் ஒரு பங்கு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு எலி ஒரு கேக்கை சாப்பிட்றதுக்கு 5 days எடுத்துக்குது. அப்போ ஒரு நாளில் அது எவ்வளோ சாப்பிட்ருக்கும்? 5ல் ஒரு பங்கு. அதே மாதிரி தான் மொத்த வேலையில் ஒரு பங்கு. If A can do a work in X days and B can do a work in Y days. ஒரு ஒர்க்கை A கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு X days ஆகுது, B கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு Y days ஆகுது. ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கொஷின் வரலாம். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல A and Bயோட 1 day ஒர்க் கால்குலேட் பண்ணுவோம். A's 1 days ஒர்க் 1 divided by X plus B யோட 1 day work 1 divided by Y. ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி கிடைக்கிறது X plus Y divided by XY. இது ஒரு நாளோட ஒர்க் தான். மொத்த ஒர்க்கில் ஒரு பங்கு. மொத்த ஒர்க் X நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இது அப்படியே ரிவர்ஸில் எழுதணும், X divided by 1. ஸோ இது அப்படியே ரிவர்ஸில் எழுதும்போது XY divided by X plus Yன்னு வரும். இது ஃபார்முலா. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு எலி கேக் சாப்பிட்றதுக்கு 5 நாள் ஆகுது, ஒரு சுண்டெலி 10 நாள் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு நாள் எலி எவ்வளோ சாப்பிட்ருக்கோன்னா 5ல் ஒரு பங்கு, சுண்டெலி எவ்வளோ சாப்பிட்ருக்கோன்னா 10ல் ஒரு பங்கு. ஸோ ஒரு நாளில் எவ்வளோ சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னா 10 எல்சிஎம் எடுக்கும்போது 2 + 1 3/10. ஸோ ஒரு நாளில் 3/10 அமௌண்ட்டு சாப்பிட்ருக்கோம். ஸோ மொத்த கேக்கையும் சாப்பிட்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா இது அப்படியே ரிவர்ஸில் எழுதணும், 10 divided by 3. ஸோ 3 1/3 days ஆகும் மொத்த கேக்கையும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் கேஸ், இஃப் B is n times good as A. B A மாதிரி n times பெட்டராக இருக்குது. அப்படி இருக்கும்போது B அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஸோ இந்த கேஸில் எப்படி சால்வ் பண்ணோன்னா, B is equal to n times of A. Aயோட 1 day ஒர்க் எவ்வளோ? 1/x. Bயோட 1 day ஒர்க் எவ்வளோ? n times of A's ஒர்க். ஸோ n/x. ரெண்டு பேர்த்தோட 1 day ஒர்க் எவ்வளோ அப்படின்னா 1/x + n/x 1 + n/x. முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் எவ்வளோ நாளில் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்றது x/1 + nன்றது ஃபார்முலா. நெக்ஸ்ட் கேஸ்,
இஃப் பி இஸ் n டைம்ஸ் குட் as ஏ, பி வந்து ஏயை மாதிரி n டைம்ஸ் பெட்டராக இருக்குது. அப்படி இருக்கும்போது பி அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஸோ இந்த கேஸில் எப்படி சால்வ் பண்ணோம்னா, பி இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆஃப் ஏ. ஏயோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ 1/x, பியோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ n டைம்ஸ் ஆஃப் ஏஸ் ஒர்க். ஸோ n/x. ரெண்டு பேர்த்தோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ அப்படின்னா 1/x ப்ளஸ் n/x, 1 + n/x. முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் எவ்வளோ நாளில் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்றது x/1 + nன்றது ஃபார்முலா. Next question. A can do a piece of work in 12 days and B is 60% more efficient than A. How much time will take when B alone work? ஒரு ஒர்க் A 12 டேஸில் செஞ்சு முடிக்கும்போது B ஏயை விட 60% மோர் எஃபிஷியண்ட்டாக இருந்தால் B மட்டும் அந்த ஒர்க்கை செய்யும்போது எவ்வளோ நாளில் செஞ்சு முடிக்கலாம் அப்படின்றது தான் கொஷின். ஸோ ஏயோட ஒன் டே ஒர்க் எவ்வளோனா 1/12. பியோட ஒன் டே ஒர்க் எவ்வளோ அப்படின்னா 60% மோர் எஃபிஷியன்ட் தேன் ஏ. ஸோ ஏ ப்ளஸ் 60% ஆஃப் ஏ. ஏயோட ஒன் டே ஒர்க் 1/12 ப்ளஸ் 60% ஆஃப் ஏஸ் ஒன் டேஸ் ஒர்க். 60% 60/100 எழுதிக்கிறேன் இன்ட்டு 1/12. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது 1/12 ப்ளஸ் 60% ஆஃப் 1/12 1/20 கிடைக்கும். எல்சிஎம் எடுக்கும்போது 60, 5 + 3 8 ஆகும். இது திருப்பியும் சால்வ் பண்ணால் 2/15 கிடைக்கும். ஸோ பியோட ஒன் டே ஒர்க் 2/15. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது ஒரு பங்கு தான். இதை ரிவர்ஸில் எழுதுனா தான் நமக்கு எவ்வளோ டைம் கிடச்சிருக்கு, எவ்வளோ டைமில் ஒர்க் முடிஞ்சிருக்கு அப்படின்றது கிடைக்கும். ஸோ 15/2 which is equal to 7.5 days. ஸோ பி மட்டும் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 7.5 days ஆகுது. ஸோ ரெண்டு மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலான்னு சம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் இதே சம்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டால் எப்படி சால்வ் பண்ணலான்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். Thank you.